இன்றைக்கி நம்ம வீடியோவில் லிங்க் லிஸ்ட் ஏடிடி பற்றி பார்க்க போகிறோம். லிஸ்ட் ஏடிடியில் பார்த்தீங்கன்னா 2 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அரே இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். லிஸ்ட் ஏடிடி பற்றியும் அரே இம்ப்ளிமெண்டேஷன் பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ லிங்க் லிஸ்ட் ஏடிடி பற்றி பார்க்கலாம். ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இந்த வீடியோவோட கண்டென்ட்ஸ் என்னெல்லான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட். செகண்ட், லிங்க் லிஸ்ட் எப்படி மெமரியில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு பற்றி பார்க்கலாம். தேர்டு, அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபோர்த்து, டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் இருக்குது. அந்த 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்கலாம். இப்போ டெஃபினிஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட் இஸ் அ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோ பார்த்துருக்கோம். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர் வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், செகண்ட் இஸ் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் இன் அ லைன் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம். ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சரில் 4 டைப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அரே, செகண்ட் ஒன் இஸ் லிங்க் லிஸ்ட், தேர்ட் ஒன் இஸ் ஸ்டாக் and fourth one is queue data structure. ஸோ இப்போ நாம் லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மெமரி லொக்கேஷனில் இருக்காது. அரேயில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் அடுத்தடுத்த டேட்டாவை நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? இப்போ லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. ரேண்டமாக அங்கங்கே டேட்டா சேவ் ஆகிருக்கும். ஸோ அடுத்தடுத்த லொக்கேஷனில் இருக்கும்போது நம்ம எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா அங்கங்கே ஸ்கேட்டர்டாக மெமரியில் சேவ் ஆகிருக்கும். ஸோ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டுக்கும் நாம் டேட்டா சேவ் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டாவோட அட்ரஸையும் சேவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் நம்ம இங்கே நோடுன்னு சொல்கிறோம். ஸோ ஒரு நோட்லேயும் நம்ம 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டேட்டா ஃபீல்ட், செகண்ட் ஒன்று அடுத்த நோடோட அட்ரஸ் எங்கே அப்படிங்கிறது சேவ் ஆகிருக்கும். வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் இந்த பிங்க் கலர் பாக்ஸ் பாருங்கள். அதில் டேட்டா ஃபீல்டு இருக்குது அண்ட் லிங்க் ஃபீல்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு டேட்டாவில் என்ன கண்டென்ட் நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இன்டீஜர் வேல்யூனா 5ஆ 10ஆ 20ஆ இந்த மாதிரி என்ன வேல்யூ சேவ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம டேட்டா ஃபீல்டில் கொடுக்க போகிறோம். வேராஸ் இன் லிங்க் ஃபீல்ட் அடுத்த நோடோட அட்ரஸ்ஸு எங்கே அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த டேட்டாவும் லிங்க்கும் சேர்ந்தது தான் நோடு. ஒரு எலமெண்ட், அதாவது ஒரு எலமெண்ட்டு அரேயில் எலமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அதை இங்கே நோடுன்னு சொல்கிறோம். அந்த ஒரு நோட்லேயும் நம்ம டேட்டாவையும் சேவ் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் லிஸ்ட் ரெப்ரசன்டேஷனில் 2 இருக்குது. டேட்டாவும் இருக்கும், அடுத்த டேட்டா எங்கே அப்படிங்கிறதும் இருக்கும். இந்த ஸ்லைடில் அரேக்கும் லிங்க் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாக ஹெட்டு டெய்லுங்கிறது அரேலையும் இருக்குது, லிங்க் லிஸ்ட்லேயும் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நோடு, அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ஹெட் நோடுன்னு சொல்கிறோம். லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம டெய்ல் நோடுன்னு சொல்கிறோம். ஸோ அரேயில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாஸுமே அடுத்தடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். மெமரியில் இருக்கிற கிரிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ஆகட்டும் க்ரீன் கலர் ஆகட்டும் ரெண்டுமே அடுத்தடுத்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு டேட்டா எல்லாம். பட் இங்கே ரைட் சைடு லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாம் ஸ்கேட்டர்டாக அங்கங்கே மெமரியில் சேவ் ஆகிருக்கு.
ஸோ ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து நம்ம டெயில் நோட் முடியும் எல்லா டேட்டாஸையும் விசிட் பண்ணோன்னா எப்படி பண்ண முடியும்? நம்ம லிங்க் லிஸ்ட்டில் 2 ஃபீல்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போது, டேட்டா ஃபீல்ட் அண்ட் லிங்க் ஃபீல்ட். ஸோ டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டேட்டாங்கிறது 12 அப்படின்னா டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அடுத்த டேட்டா எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு நோடில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து லைனாக ஒரு பக்கம் செயின் மாதிரி ஹெட் நோட்லேருந்து டெயில் நோட் முடியும் போய் ஒரு டேட்டாவும் எங்கே இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே ஹெட் நோடை எங்கே இருக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஹெட் நோடு தெரிஞ்சால் தான் எங்கேருந்து டேட்டா ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம ஹெட் நோடு அப்படிங்கிறத கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 2000 தான் ஹெட் நோட். ஸோ 2000 நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். 2000 ஹெட் நோட்னா அது எந்த நோடோட அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் 12ங்கிற நோடோட அட்ரஸ் தான் வந்துட்டு ஹெட் நோடு. ஸோ 2000லேருந்து ஆரம்பித்து நாம் லிங்க் பண்ணி ஒரு டேட்டாக்கும் போக முடியும். 2000, 1001, 1010, 1004 இதெல்லாம் என்னென்னா ஒரு நோடோட அட்ரஸ். இப்போ 2000ங்கிறது 12 நோடோட அட்ரஸ்ஸு. இப்போது 1001 அப்படிங்கிறது 7ஓட அட்ரஸ்ஸு. 1010ங்கிறது 23ஓட அட்ரஸ்ஸு. 1004ங்கிறது 55ஓட அட்ரஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நோடை நம்ம ஹெட் நோடுன்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட் நோடு 1004 இருக்கா இங்கே, அது வந்து டெயில் நோடுன்னு சொல்கிறோம். இப்போது எல்லா நோட்ஸையும் நம்ம விசிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஸோ 12லேருந்து ஆரம்பித்து எல்லா நோட்ஸையும் நம்ம விசிட் பண்ணோம் அப்படின்னா எப்படி போகலான்னா ஹெட் நோடு எங்கே இருக்குன்னு நம்ம தெரியும். ஸோ 2000ங்கிறது ஹெட் நோடு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். 12ங்கிற நோடு தான் ஹெட் நோடு. ஸோ ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்தா we have the data 12 and link node is 1001. ஸோ நெக்ஸ்ட்டு நோடுக்கு போயிடலாமா? 7ங்கிற நோடுக்கு போகலாம். 1001க்கு போகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா we have the data as 7 and link as 1010. 1010 வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நோடை விசிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரெஸ்ஸு 1010 அந்த நோடுக்கு போகலாம். ஸோ 23ங்கிறது தேர்டு நோடு. 1010 விசிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 55. ஸோ 55ஓட அட்ரஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் 23ல் சேவ் பண்ணியிருக்கோம். 1004ங்கிறது அதை வச்சுட்டு நம்ம 55க்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்லேயும் டேட்டா ஃபீல்டும் இருக்குது, அட்ரஸ் ஃபீல்டும் இருக்குது. அதாவது அட்ரெஸ்ஸு நெக்ஸ்ட்டு நோடோட அட்ரஸும் இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம ஒரு நோடு ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம டெயில் நோட் முடியும் போகலாம். அண்ட் ஒன்று நம்ம இங்கே நோட் பண்ணோம். லாஸ்ட் நோட் டெயில் நோடுக்கு இப்போ நெக்ஸ்ட் அட்ரஸ் கிடையாது. நல்லுங்கிறது 0. ஸோ 0வை எப்போ வந்து நம்ம பாயிண்ட் பண்ணுறோமோ அப்போ இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்லைடில் நம்ம மெமரியில் எப்படி லிங்க் லிஸ்ட் சேவ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்போவுமே இந்த ஹெட் நோடை வந்து சேவ் பண்ணி வைக்கணும். எதுக்குன்னா எங்கேருந்து நம்ம லிங்க்கில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த ஹெட் நோடில் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துக்கு எக்ஸாம்பிளில் 2000 அப்படிங்கிறது தான் ஹெட் நோடாக வச்சுருக்கோம். ஸோ 2000லேருந்து ஆரம்பித்து ஹெட் லிங்க் லிஸ்ட் ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ 2000ல் பார்க்கலாம். 2000ல் 12ங்கிறது டேட்டாவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா 1001 அங்கே இருக்குது. ஸோ அங்கே போய் நெக்ஸ்ட்டு என்ன எலிமெண்ட்டுன்னு ஃபைண்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறோம். ஸோ we have 12 and 1001 at address 2000. ஸோ 1001க்கு போய் இப்போ விசிட் பண்ணும். இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 1001ல் we have the data field as 7 and next field as 1010. ஸோ இப்போ 1010க்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கனெக்ட் பண்ணும்போது 1010ல் பார்த்தீங்கன்னா we have 23 as data and next address is 1004.
ஸோ 1004க்கு போ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1004 பார்த்தீங்கன்னா we have 55. ஸோ எல்லா எலமெண்ட்ஸையுமே ரேண்டமாக சேவ் பண்ணியிருக்கோம், பட் தே ஆர் லிங்க் டுகெதர். இப்போ ஃபைனலாக இந்த லாஸ்ட் நோட் டெய்ல் நோடில் பார்த்தீங்கன்னா நல்லுங்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்கோம். நல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இண்டிகேட் 0 மெமரி பொசிஷன் எப்போ நம்ம இண்டிகேட் பண்ணுறோமோ அப்போ லிங்க் லிஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வி ஹாவ் டு சேவ் தி ஹெட் நோட் ஃபர்ஸ்ட். ஹெட் நோடை 2000 பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம லிங்க் லிஸ்ட்டை ஈஸியாக ட்ராவர்ஸ் பண்ணி போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஏடிடியில் 2 இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, அரே இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அரே இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அரே இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டேட்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் டேட்டா. அரேயில் ஃபிக்ஸ்டு நம்பர் தான், இவ்வளோ தான் அப்படின்னு நாம் ஏற்கனவே டிஃபைன் பண்ணிடுறோம். அரே ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்தோம்னா 100 டேட்டாக்கு மேலே நம்ம சேவ் பண்ண முடியாது. வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் இட் இஸ் க்ரோயிங் அண்ட் ஷ்ரிங்கிங். எப்படி வேணால் இருக்கலாம், ஷ்ரிங்க்கும் ஆகலாம், க்ரோவும் ஆகலாம். டேட்டாவை ஜாஸ்தியாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டிலீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டேட்டாவை ஆட் பண்ணும்போது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணும்போது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் த சைஸ், கம்பேரிசன் பேராமீட்டர் சைஸ். சைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை டியூரிங் டிக்ளரேஷன். லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோ நீட் டு ஸ்பெசிஃபை, இட் க்ரோஸ் அண்ட் ஷ்ரிங்க்ஸ் டியூரிங் எக்ஸிக்யூஷன். அதாவது இப்போது அரேயில் பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 100 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஸ்பெசிஃபைட், அந்த சைஸு தான் அப்படின்னு வச்சுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்ளேர் பண்ண தேவையில்லை, எப்போ தேவையோ எக்ஸிக்யூஷன் அப்போ நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் இஸ் ஸ்டோரேஜ் அலோகேஷன். element location is allocated during compile time, whereas in linked list element position is assigned during run time. இங்கே பார்த்தீங்கன்னா அரேயில் கம்பைல் டைம் அப்போ நம்ம எங்கே வந்து பொசிஷன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு லொக்கேஷனில் ஒரு பெரிய பிளாக்காக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அரே ஆஃப் 100 அப்படின்னா 100 லொக்கேஷன்ஸ் ஒரு பார்ட்டில் ஒதுக்கி மெமரியில் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம எக்ஸிக்யூஷன் அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த பொசிஷன்னு நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம், லொக்கேஷன் எங்கே வேணும் அப்படின்னு அலோகேட் பண்ணிக்கிறோம். ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஆர்டர் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். ஏற்கனவே பார்த்த மாதிரி அரேயில் பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷனில் டேட்டா சேவ் ஆகிருக்கும். வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் ஆர்டர் வந்து கிடையாது, ரேண்டமாக அங்கங்கே மெமரியில் சேவ் பண்ணியிருப்போம். தே ஆர் லிங்க் டுகெதர் வித் த நெக்ஸ்ட் நோட்ஸ் அட்ரஸ். Comparison parameter insertion and deletion. Insertion and deletion takes a long time. ஒரு டேட்டாவையும் நம்ம ஷிஃப்ட் பண்ண தேவை இருக்கும். நம்ம அரே பற்றியும் அரேயோட ஆப்ரேஷன்ஸ் பற்றியும் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதோட லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அரேயில் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இன்சர்ஷன் பண்ணும்போதும் டிலீஷன் பண்ணும்போதும் எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம லெஃப்ட் சைடில் இல்லாட்டி ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். Whereas in a linked list it is easier, fast and efficient. ஏன் அப்படின்னா ரேண்டமாக நம்ம அங்கங்கே மெமரி லொக்கேஷனில் தேவைப்படும் போது க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ஜஸ்ட் நெக்ஸ்ட் நோட் அட்ரஸ் வச்சு லிங்க் மட்டும் பண்ணிக்கிறோம். அதனால் லிங்க் லிஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக, ஃபாஸ்ட்டாக, எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் கம்பேரிசன் பேராமீட்டர் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறது டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அரேயில். இப்போது அரே ஆஃப் 100 இருக்குன்னா அரே ஆஃப் 80
அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டோட டேட்டா தேவைப்பட்டதுன்னா டைரெக்டாக A of 80 அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். பட் நம்ம லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரிட்ரீவ் பண்ண முடியாது. நம்ம ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து 80 லொக்கேஷன்ஸ் போய் தான் வந்து சீக்வென்ஷியலாக ஒன்றா ஆக்சஸ் பண்ணி தான் வந்து லிங்க் லிஸ்ட்டில் ஃபைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அசஸிங் த எலிமெண்ட்ஸ் இஸ் குவைட் expensive in linked list. Next, comparison parameter searching array வந்துட்டு we can do it in binary search and linear search. பைனரி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம அரேவை டிவைட் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அண்ட் லீனியர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லொக்கேஷனில் போய் சர்ச் பண்ணுவோம். ஸோ இப்போது அரேயில் பைனரி சர்ச்சும் பண்ணலாம், லீனியர் சர்ச்சும் பண்ணலாம். வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் we can do only linear search. அடுத்தடுத்த லொக்கேஷனில் போய் தான் கண்டிப்பாக சர்ச் பண்ண முடியும். அதாவது லீனியர் சர்ச் மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மெமரி ரெக்வயர்ட். அரேயில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் சேவ் பண்ண போகிறது கிடையாது. அதனால நம்மளுக்கு மெமரி ஆக்குப்பை பண்ணுறது ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் நம்ம டேட்டாவையும் சேவ் பண்ணணும், நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸையும் சேவ் பண்ணணும். அதனால நம்மளுக்கு மெமரி வந்து ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பேராமீட்டர் இஸ் மெமரி யூட்டிலைசேஷன். ஸோ இப்போது அரேயில் பார்த்தீங்கன்னா A of 100 அப்படின்னு நம்ம அலோகேட் பண்ணிட்டோம்னா 100 லொக்கேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் நம்ம 10 லொக்கேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோன்னா மீதி இருக்க 90 லொக்கேஷன்ஸும் வேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம எதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது. அது அலோகேட்டட், ஒன்ஸ் அலோகேட்டட் இட் இஸ் அலோகேட்டட். பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. நம்மளுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் வந்துட்டு ஒரு நோடை க்ரியேட் பண்ணுறோம். அதனால இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட். நெக்ஸ்ட்டு ஒரு லிங்க் லிஸ்ட்டுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ட்ரெயினில் ஏறுறீங்க, ஃபர்ஸ்ட்டு கோச்சில் ஏறுறீங்க. ஃபர்ஸ்ட் கோச்சிலேருந்து யூ ஹாவ் டு ட்ராவல் டு தி லாஸ்ட் கோச். ஸோ உள்ளே ஏறி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் கோச்சு, செகண்ட் கோச்சு, தேர்ட் கோச்சு, இந்த மாதிரி அடுத்தடுத்த லொக்கேஷனில் தான் ஆக்சஸ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். அந்த மாதிரி தான் லிங்க் லிஸ்ட்டும். ஸோ அடுத்தடுத்த லொக்கேஷனில் போயிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 12, 7, 23, 55ன்னு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா we have 2000 as the head node. ஸோ ஹெட் நோட் 2000லேருந்து ஆரம்பித்து ஃப்ரம் 2000 we can go to 1001. ஸோ நெக்ஸ்ட் லொக்கேஷனை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் 12ல். ஸோ 1001 7ஓட லொக்கேஷனு அங்கே போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1001 we can visit 23. அந்த நோடோட அட்ரஸை நம்ம 7ல் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். 1010ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஃப்ரம் 1001 we can visit 1010. இப்போ 23ஓட நெக்ஸ்ட் அட்ரஸ் என்னென்னா 1004. ஸோ ஃப்ரம் 1010 we can visit 1004. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு டெய்ல் நோடோட அட்ரஸ் நல்லுன்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், which indicates that it is the last node of the linked list. நெக்ஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பாசிங் கேம். ஸோ சீக்ரெட் பாசிங் கேமில் இந்த டார்க் ப்ளூ டிஷர்ட் வந்துட்டு ஹெட் நோடு அண்ட் லாஸ்டில் இருக்க அந்த லைட் ப்ளூ டிஷர்ட் வந்துட்டு டெய்ல் நோடு. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து ஆரம்பித்து சீக்ரெட் பாஸ் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கும் இன்னும் ஒன் வே டைரெக்ஷன். லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே வேல தான் ட்ராவர்ஸ் பண்ணும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ராவர்ஸ் பண்ணி வர முடியாது. திஸ் இஸ் அ சிங்கிளி லிங்க் லிஸ்ட். இந்த மாதிரி ஒரு நோடுக்கும் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணி லாஸ்ட் நோட் முடியும் போகிறோம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் லிங்க் லிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காங்கா லைன். ஸோ காங்கா லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தரும் இன்னொருத்தங்களை வந்து பிடிச்சிக்கிறாங்க, அப்படியே லைனாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் காங்கா லைன் டான்ஸ்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க லேடி வந்துட்டு இட் இஸ் ஹெட் நோட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கவங்க வந்து டெயில் நோடு. ஒருத்தர் இன்னொருத்தர் கூட லிங்க் ஆகிருக்காங்க. ஸோ லைனாக வந்து ஆர்டர்டாக ஒன் ஆஃப்டர் த அதர் லிங்க் ஆகி போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். இந்த ஸ்லைடில் டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிளி லிங்க் லிஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் டபுளி லிங்க் லிஸ்ட், தேர்ட் ஒன் இஸ் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இந்த ஸ்லைடில் எக்ஸாம்பிள் ஆஃப் சிங்கிளி லிங்க் லிஸ்ட் பார்க்கலாம். இத்தனை நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு சிங்கிளி லிங்க் லிஸ்ட் தான். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீல் ஹாவ் 2 fields ஆன் த நோட். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்னென்னா டேட்டா அண்ட் செகண்ட் ஃபீல்டு என்னென்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம ஹெட் நோட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி டெயில் நோட் முடியும் போனோம். ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கிளி லிங்க் லிஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம காங்கா டான்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் டபுளி லிங்க் லிஸ்ட். டபுளி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேலையுமே ட்ராவல்ஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் நம்ம ஒன் வே ட்ராவர்சல் மட்டும்தான் பார்த்தோம். we can start with the head node and follow till the tail node. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. பட் இங்கே டபுளி லிங்க் லிஸ்ட்டில் we can visit from head node to tail node or from tail node to head node. இந்த மாதிரி 2 வேலையும் ட்ராவர்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா we have 3 fields in the node. First field indicates the previous node and last field indicates the next node and நடுவில் data field இருக்கும். So from head node we can visit the tail node and from tail node we can visit traverse and visit till the head node. இந்த மாதிரி next நோடோட அட்ரஸும் சேவ் பண்ணி வச்சுருக்கோம், ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸையும் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம 2 வேலையும் ட்ராவர்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா we have saved the head node address. head node address is 2000. ஸோ 2000லேருந்து ஆரம்பித்து we can traverse till the tail node. ஸோ 2000லேருந்து we can visit 1001 and next node address சேவ் பண்ணி வச்சுருக்கோம் 5ல். it is 1010 and next node 10ல next node address சேவ் பண்ணி வச்சுருக்கோம் 1004 and 1004 visit பண்ணி லாஸ்ட்டில் null இருக்குது which indicates that it is the last node of the doubly linked list. இது one way traversal. and next என்னன்னா previous இருக்குது. so from tail node we will start with the tail node. tail node என்னன்னு பார்த்தீங்கன்னா 1004. ஸோ ஃப்ரம் 1004 ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் 34ல். ஸோ ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் வந்துட்டு 1010. ஸோ 1010க்கு 34லேருந்து போகலாம் விச் இஸ் 10. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நோட் போகலாம் 1010லேருந்து ப்ரீவியஸ் நோடோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 1001 அங்கே ட்ராவர்ஸ் பண்ணி போகலாம். 1001லேருந்து அதே மாதிரி we can visit the head node 2000. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-way ட்ராவர்சலோட எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின். ஸோ ட்ரெயின்லேருந்து உள்ளே ஏறிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் கோச்சிலேருந்து லாஸ்ட் கோச் முடியும் போகலாம் அண்ட் லாஸ்ட் கோச்லேருந்து we can visit till the first coach. இந்த மாதிரி 2 வேலையும் ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். This is an example of a doubly linked list. Next example of a singly circular linked list. Singly circular linked list என்னன்னு பார்த்தீங்கன்னா singly linked list மாதிரியே தான் where tail node is connected to the head node. நம்ம சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லுன்னு சேவ் பண்ணி வச்சுருப்போம், டெயில் நோடில் நல்லுன்னு சேவ் பண்ணி வச்சுருப்போம். whereas here we are saving the head node's address in the tail node's next value. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இது சர்க்குலராக ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெட் நோட்லேருந்து டெயில் நோட் போய் டெயில் நோட்லேருந்து அகெயின் we can go to the
ஹெட் நோட். இதுதான் வந்து சிங்குலி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட், சர்க்குலராக இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிளேயர்ஸ் இன் அ போர்ட் கேம். ஸோ எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பிளேயர் ஆக்சஸ் பண்ணுவார், செகண்ட் பிளேயர், தேர்ட் பிளேயர். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க, செகண்ட் பிளேயர் விளையாடுவாங்க, தேர்ட் பிளேயர். ஸோ இதே மாதிரி சர்க்குலராக மாற்றி மாற்றி விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சிங்கிளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டோட ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் இஸ் டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுளி லிங்க் லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். சின்ன ஒரு கரெக்ஷன் தான். ஹெட் நோடில் நல்லுக்கு பொதுவாக நம்ம டெய்ல் நோடோட அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் டெய்ல் நோடில் நெக்ஸ்ட்டில் நம்ம ஹெட் நோடோட அட்ரஸை சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னா 2-வே டைரெக்ஷனில் ட்ராவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளாக் வைஸ்லேயும் ட்ராவர்ஸ் பண்ணிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து நம்ம டெய்ல் நோட் முடியும் விசிட் பண்ணால் ஃப்ரம் டெய்ல் நோட் we can get தி ஹெட் நோட். அதே மாதிரி ஹெட் நோட்லேருந்து ஆரம்பித்து we can pass to தி டெய்ல் நோட். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதில் ரிங்கா ரிங்கா ரோசஸ் விளையாண்டுருப்போம், அதுதான். ஸோ இந்த சைட்லேயும் ட்ராவர்ஸ் பண்ணி போகலாம், அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் ட்ராவர்ஸ் பண்ணி போகலாம், ரைட் சைட்லேயும் ட்ராவர்ஸ் பண்ணி போகலாம். ஆல் ஆஃப் தெம் ஆர் லிங்க் டுகெதர் வித் த 2 அட்ரஸ், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட், ரெண்டு சைட்லேயுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஆஃப் டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவோட ரீகேப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம். டெஃபினிஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட்டில் லிங்க் லிஸ்ட் இஸ் எ லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம். லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ சேவ் பண்ணுவோம். டேட்டாவையும் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டேட்டா எங்கே மெமரி லொக்கேஷனில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேவ் பண்ணி வைப்போம். ஸோ லிங்க் லிஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த மெமரி லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறது கிடையாது. நாம் ரேண்டமாக அங்கங்கே சேவ் பண்ணி வச்சுருப்போம், பட் தே ஆர் லிங்க் டுகெதர் வித் நெக்ஸ்ட் நோட்ஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட்டு டேட்டா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் மெமரியிலன்னு பார்த்தோம். இந்த பிக்சரில் அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, பட் தே ஆர் லிங்க் டுகெதர் வித் நெக்ஸ்ட் நோட்ஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட்டு அரே அண்ட் லிங்க் லிஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸை ரீகேப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அரேங்கிறது நெக்ஸ்ட் மெமரி லொக்கேஷனில் டேட்டா சேவ் ஆகிருக்கும். லிங்க் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ரேண்டம் லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கும். அரேயில் ஃபிக்ஸ்டு லொக்கேஷன் 100னா 100 வேல்யூஸ் மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். நம்ம க்ரோ பண்ணவும் முடியாது, ஷ்ரிங்க் பண்ணவும் முடியாது. வேறஸ் இன் அ லிங்க் லிஸ்ட் நம்ம எக்ஸிக்யூஷன் அப்போ தான் மெமரியே வந்துட்டு அலோகேட் பண்ணுறோம். ஸோ நம்ம க்ரோவும் பண்ணிக்கலாம், ஷ்ரிங்க்கும் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி ஈஸி. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பற்றி பார்த்தோம். 3 டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட் பார்த்துருக்கோம். சிங்கிளி லிங்க் லிஸ்ட், டபுளி லிங்க் லிஸ்ட் அண்ட் சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். சர்க்குலர் லிங்க் லிஸ்ட்டில் வந்துட்டு நம்ம 2 பார்த்தோம், சிங்கிளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் அண்ட் டபுளி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். இது எல்லாத்துக்குமே நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம். இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அரே அண்ட் லிஸ்ட் ஏடிடி பற்றி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை பாருங்கள்.